அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கை சிறைச்சாலை ஒன்றில் நடைபெற்ற கலவரம், அதற்கான காரணம், இலங்கையில் குறிப்பாக அதனுடைய தலைநகர் கொழும்பு, அதனுடைய சர்வதேச தொடர்புகள் மூலம் இந்த காலகட்டத்தில், அதாவது 2000ற்கு பிறகு, குறிப்பாக 2015, 20 தொடக்கம் மிக பெரிய அளவில் போதைப் பொருள் கடத்தலின் மையமாக தென்கிழக்கு ஆசியாவின் மிக முக்கியமான போதை மையமாக கொழும்பு நகரம் உருவாகியிருக்கு. தென்கிழக்கு ஆசியாவின் பல நகரங்களில் இந்த கடத்தல்கள் நடைபெறுவது இந்திய மாநிலங்களினுடைய தலைநகர்களிலும் தென்கிழக்கு ஆசியாவின் மற்ற நாடுகளிலும் நடைபெறுவது என்பது இயல்பானதுதான். ஆனால் கொழும்புல நடைபெறுவது என்பது மிக முக்கியமான தேசிய அரசியலோடு ஒன்றிணைந்திருப்பதாக பத்திரிகையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த சிறையில் நடந்த கலவரம் கூட 2 போதை பொருள் கடத்தக்கூடிய கும்பலுக்கிடையே நடைபெற்ற ஒரு மோதல். ஆனால் இதை நாம் ஆழமாக சென்று அங்கே இருக்கிற பத்திரிகையாளர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்கள் சொல்வதெல்லாம், இந்த மோதல் என்பது 1970கள் மத்தியிலேயே தொடங்கிவிட்டது. கஞ்சா கடத்தலில் தொடங்கி பல்வேறு விதமான போதைப் பொருட்கள் கடத்தலுக்கு உயர்ந்து இன்னைக்கு சிந்தட்டிக் ட்ரக் டிராஃபிக்கிங்கின் ஒரு மிக முக்கியமான நகரமாக கொழும்பு மாநகர் திகழ்கிறது என்று அவர்கள் வருத்தத்தோடு குறிப்பிடுகிறார்கள். இதற்கு ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் பல்வேறு வகையில் துணை புரிந்து வந்ததனுடைய தொடர் விளைவுதான் இது என்று அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அதாவது ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு என்று மாறி மாறி 30 ஆண்டு காலம் இலங்கையில் நடைபெற்ற ஆட்சி முடிவு கட்டப்பட்டு புதுமையாக இடதுசாரி அமைப்பான சிங்கள பேரினவாதத்திற்கு ஒரு காலத்தில் ஆதரவாக இருந்த அமைப்பான ஜனதா விமுக்தி பிரமணாவினுடைய தலைவர் அனுரகுமார ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இந்த பாதாள குழுக்களின் மீதான நடவடிக்கை அதிகரித்திருக்கிறது. இவர்களினுடைய சர்வதேச நெட்வொர்க் எல்லாம் கண்டறியப்பட்டு அங்கு அவர்களுக்கான உதவிகள், சட்ட ரீதியான தங்கும் இடத்திற்கான அதிகாரமளிப்பு இதெல்லாம் பறிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமா அவர்கள் உலகின் எந்த நாட்டிலும் வசிக்க முடியாத சூழலை இந்த அரசு நெருக்கடியாக கொடுத்து கொண்டிருப்பது அவர்கள் மத்தியில் தாங்கள் தோல்வியை நோக்கி பயணிக்கிறோம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இதனால இந்த பாதாள குழுக்கள் இந்த அரசின் மீது ஒரு கோபத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. முதல்ல இந்த பாதாள குழுக்களை பற்றி முதல்ல பார்ப்போம். இந்த பாதாள குழுக்கள் பொதுவாக சிங்கள சமுதாயத்தினுடைய கொழும்பு மாநகரில் இருக்கிற பல்வேறு பணக்கார இளைஞர்கள் மத்தியில் தான் முதலில் உருவானது. பிறகு இவரோடு வடகிழக்கு மாகாணத்தில் இருக்கிற தமிழ் இளைஞர்களினுடைய இந்த தொடர்புடைய இளைஞர்களும் இதில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். எளிதில் பணம், ஆடம்பர வாழ்க்கை, சினிமாத்தனமான ஹீரோயிசம், பெண்கள், பொருளாதார வசதி என்று இதில் பல விஷயங்கள் இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் ஆண்கள் மட்டுமே கொடிகட்டி பறந்த இந்த கடத்தல் விவகாரத்தில் பெண்கள் பயன்படுத்தப்பட்டாலும் அவ்வளவாக பெரிய அளவில் பேசப்படும் நிலைக்கு யாரும் வந்ததில்லை. ஆனால் சமீப காலமாக ஒரு 10 ஆண்டுக்குள்ளாக நிறைய இளம் பெண்கள் இதில் மிகப்பெரிய கேங்ஸ்டராக வலம் வருவதும், பெரிய பெரிய புள்ளிகளோடு தொடர்பு கொண்டு கடத்தல் ஏஜெண்டுகளாக செயல்படுவதும், பிறகு தலைவர் என்ற நிலைக்கு வருவதற்கு அவர்கள் முயற்சிப்பதுமான நிலை இப்பொழுது புதுமையாக ஏற்பட்டு, ஒரு பெண்களால் இதை செய்ய இயலாது, செய்ய மாட்டார்கள் என்ற அந்த நம்பிக்கையை பயன்படுத்தி கொண்டு இந்த செயலில் ஈடுபடுகிற பெண்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது என்று அந்த பத்திரிகையாளர்கள் சொல்கிறார்கள். உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நான் நினைக்கிறேன், ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால், குறிப்பாக 2020 சமயத்தில் கோயம்புத்தூரில் அந்த சேரன்மான் நகர் அருகில ஒரு ஒரு தனியார் வீட்டில், ஒரு ஒதுக்குப்புறமான பெரிய ஆள் நடமாட்டங்கள் இல்லாத புதிய நகராக உற்பத்தியான ஒரு இடத்தில் ஒரு வீட்டை தனியாக வாடகைக்கு எடுத்து இலங்கையை சேர்ந்த ஒருவர் வசித்து கொண்டிருந்தார். அவர் தன்னை வேறொரு பெயரில், பிரதீப் சிங் என்ற பெயரில் அந்த பகுதியில் அறிமுகப்படுத்தி கொண்டு வசித்து வந்தார். வட இந்தியர் போல அவர் வசித்து வந்தார். ஓரளவிற்கு தமிழில் பேசுவதும், பெரிய அளவில் தன்னை வெளிக்காட்டி கொள்ளாமல் வெளி உலகுக்கு தெரியாமலேயே வாழ்ந்து வந்திருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 2 வருட காலம் கோயம்புத்தூரில் அவர் வசித்திருக்கிறார். எப்பொழுதாவது வெளியே வரும் அவர் அருகிலே இருக்கிற கடைகளுக்கு தனது உணவு தேவைகளுக்கோ சிகரெட் புகைப்பதற்கோ செல்லுகிற பழக்கத்தை வைத்து கொண்டு மற்ற நேரங்களில் பூட்டிய கதவுகளுக்கு மத்தியிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தார்.
ஒரு நாள் அவர் இறந்து கிடக்கிற செய்தி உள்ளூர் காவல்துறைக்கு கிடைக்கிறது. வேறு யாரும் அவரோடு இல்லை. எப்பொழுதாவது ஒரு பெண் வருவார் போவார் என்ற செய்தி மட்டும் அந்த மக்களிடத்திலேயே செய்தியாக காவல்துறைக்கு சொல்லப்படுகிறது. அந்த உடலை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழக்கறிஞர் வருகிறார். அந்த வழக்கறிஞர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் மதுரை மாநகரில் இந்த உடலை எரியூட்டுவதற்காக எடுத்து செல்வதற்கு அனுமதி பெற்று அந்த உடலை அவர் மதுரை சுடுகாட்டிற்கு எடுத்து சென்று எரிப்பதற்கான அனுமதியை வாங்கும்போது ஒரு ஆதார் அட்டையை சமர்ப்பிக்கிறார். அதில் பிரதீப் சிங் என்ற பெயர் இருக்கிறது. அவர்தான் அந்த நபர் என்று குறிப்பிடுகிறார். அந்த ஆதார் அட்டை எங்கே பெறப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் அது மேற்கு வங்க மாநிலத்திலே பெறப்பட்டிருக்கிறது. இறந்து போன நபருக்கும் அவர் மேற்கு வங்கத்தை சார்ந்தவர் அல்லது அங்கே பெறப்பட்ட ஆதார் அட்டை என்றால் அவர் வட இந்தியர் என்றால் அவருக்கும் இந்த வழக்கறிஞர் பெண்ணுக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும் என்று பல்வேறு ஒரு கிளைண்டாக இருப்பாரோ என்றெல்லாம் பார்க்கிறார்கள். அப்படியாக தெரியவில்லை. அப்படி என்றால் இது வேறு ஏதோ சர்வதேச தொடர்புடைய குற்றவாளியாக இவர் இருக்கக்கூடும் என்று அவர்கள் அஞ்சி பழைய ரெக்கார்டுகளை தேடுகிறார்கள். அப்பொழுதுதான் இறந்து கிடந்தவரும் அவரை எடுத்து சென்று போலி ஆதார் அட்டையை கொடுத்து அந்த வழக்கறிஞர் எரியூட்டியதும் வெளியில் தெரிய வருகிறது. அப்படி என்றால் இறந்து போனவர் யார்? அவர் இலங்கையின் தலைநகர் கொழும்புவை கலக்கி வந்த தென்கிழக்கு ஆசியாவின் முன்னணி கடத்தல்காரர்களில் ஒருவரான அங்கோடா லொக்கா என்று தெரிய வருகிறது. யார் இந்த அங்கோடா லொக்கா? அங்கோடா என்பது கொழும்பு மாநகரின் ஒரு புறநகர் பகுதி. மிகவும் புகழ்பெற்ற மறைவிடமாக, அதாவது இது மாதிரியான சர்வதேச குற்றவாளிகள் வசதியாக வாழ்வதற்கு ஒத்த ஒரு பகுதி தான் இந்த அங்கோடா. லொக்கா என்றால் சிங்களத்தில் தலைவர் என்ற தலைவா எப்படி இருக்கீங்க என்று சொல்வார்கள் இல்லையா, அது போல சிங்களத்தில் சொல்லக்கூடிய பெயர் தான் லொக்கா. எனவே அங்கோடாவில் இவரை லொக்கா லொக்கா என்று தலைவா என்று அழைக்க தொடங்கி அதுவே அவருக்கு பெயராக போய், எப்போதுமே கடத்தல்காரர்கள் தங்களுக்கு இன்னொரு பட்ட பெயரை வைத்திருப்பார்கள், யாராவது வைப்பார்கள், அதுதான் நிலைத்திருக்கும், அவருடைய பழைய பெயரை மறந்துவிடும். இவர் பிறப்பால் ஒரு சிங்களர், ஒரு இளைஞர். இவர் ஆரம்ப காலத்தில் தனக்கு எதிரான போட்டியாளர்களை தீர்த்து கட்டுவது என்று தனது தொழிலை தொடங்குகிறார். ஒரு காலகட்டத்தில் பணத்திற்காக எந்த தொழிலையும் செய்யக்கூடிய நிலைக்கு அவர் வருகிறார். குறிப்பாக போதை கடத்தல், கூலிப்படையாக செயல்பட்டு எதிரிகளை வீழ்த்துவது, பணம் கொடுத்தால் மிரட்டுவது, ஆட்களை மிரட்டுவது, அப்புறம் ஆட்களை மிரட்டி இந்த போதைப்பொருள் கடத்தல் செய்பவர்களுக்கு மத்தியில் வேறு யாராவது இந்த பணியில் ஈடுபட்டால் அவர்களை மிரட்டி பணம் பறிப்பது, அதிகாரிகளை மிரட்டுவது, அரசியல்வாதிகளை மிரட்டுவது, நில கட்ட பஞ்சாயத்து பேரங்களில் ஈடுபடுவது என்று இவருடைய குற்றச் செயல் நீளுகிறது. ஒரு முறை ஒரு சிறைச்சாலையின் வெளிப்பகுதியை தாக்கி அந்த குற்றவாளியையே கொலை செய்த நிலையில் இவருடைய பெயர் இலங்கை முழுவதும் பரவுகிறது. இவருடைய நெட்வொர்க்கில் பல பேர் இயங்கி வந்திருக்கிறார். கோடிக்கணக்கான சொத்துக்கள் துபாயில் தொடங்கி கொழும்பு வரையிலும் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பணம் இந்த கோயம்புத்தூர் மாநகரில் அவர் தங்கியிருக்கும் போது இறந்த பிறகு அவருடன் இருந்த அவருடைய அசோசியேட்ஸ், அவருடைய நண்பர்கள், அவருடைய கடத்தல் உதவியாளர்கள், இவர்கள் எல்லோரும், அதே போல் இவரை எதிர்த்திருந்தவர்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இவரிடம் இருந்து இவருடைய சொத்தை பறித்து பங்கு போட்டு கொண்டார்கள் என்று பேசப்படுகிறது. இதைத்தான் அங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். அதன் பிறகு இந்த இலங்கையில் இந்த அங்கோடா லொக்கா கொல்லப்பட்ட பிறகு பெரிய அளவில் வளர்ந்த 3 பேர் மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது. அந்த 3 பேர் யார் என்று பார்த்தால், ஒருவர் சுரேஷ் புஷ்பகுமாரா, இன்னொருத்தவர் பத்மா, அதாவது பூரு மூனா என்று அழைக்கப்படுகிற பத்மா. இவர் வெளிநாட்டில் தான் பெரும்பாலும் தங்கியிருப்பார். கெஹல் பத்திர பத்மே என்பது அவருடைய முழு பெயர். பத்மே என்று அழைக்கப்படும் இவர் இலங்கையில் பூருமூனா என்று அழைக்கப்படுகிறார். பட்டப்பெயர் அவருக்கு பூருமூனா என்று பெயர். இந்த சுரேஷ் புஷ்பகுமாராவும் பூருமூனாவும் சேர்ந்து பல கடத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார். இல்லை, பூருமூனா தான் வெளிநாடுகளுக்கு போவார், சுரேஷ் புஷ்பகுமாரா உள்நாட்டிலே இருப்பார். அதிலும் குறிப்பாக பல நாட்கள் ஜெயிலிலே இருக்கிறார். ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறார். சிறைச்சாலையில் இருந்தபடியே பூருமூனாவை தொடர்பு கொண்டு அவர் சொல்லுகிற திட்டங்களை சிறையில் இருந்தவாறே தொலைபேசி மூலமாக தன்னுடைய ஆட்களை வைத்து கொண்டு இலங்கை முழுவதும் அதே போல் வெளிநாடுகளிலும்
இந்த போதைப் பொருள் கடத்தலை செய்து வந்தவர் இந்த சுரேஷ் புஷ்பகுமாரா என்று பத்திரிகையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த செய்திகள் அனைத்துமே நாம் ஊடகங்கள் வாயிலாகத்தான் பெறுகிறோம். இப்படியான இந்த நெட்வொர்க் என்பது நீளுகிறது. இந்த பத்ம கெஹல் பத்ர பத்மே என்பவர் இந்தோனேஷியாவுக்கு செல்லுகிறார். அவர் பெரும்பாலும் இந்திய நகரங்கள், நேபாள், துபாய் போன்ற நகரங்களில் வசித்து கொண்டு சுரேஷ் புஷ்பகுமாராவுக்கு தகவலை கொடுப்பார், திட்டத்தை தெரிவிப்பார், அவர் அதை செயல்படுத்துவார். இப்படித்தான் இவர்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இந்த சூழலில்தான் இவர்களுக்கு தொழில் ரீதியாக சில எதிர்ப்பாளர்கள் உருவாகிறார்கள். அந்த எதிர்ப்பாளர்களில் மிக முக்கியமானவர் கணேமுல்ல சஞ்சீவா. இந்த கணேமுல்ல என்பது அங்கே கொழும்பு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிறிய ஊர். அந்த ஊரை சேர்ந்த சஞ்சீவா, இவர் ஒரு மிகப்பெரிய தாதாவாக அந்த பக்கத்தில் வளர்ந்து வருகிறார். புதிதாக வருகிற கணேசமுல்ல சஞ்சீவாவை சர்வதேச நெட்வொர்க் தொடர்பு கொள்வதும், அதனால் தங்களுடைய தொழில் பாதிப்பதும், தாங்கள் தான் ராஜா என்று கொடிகட்டி பறந்த ஊரில் இப்படி ஒருவர் வருவது அவர்களுக்கு பெரும் பிரச்சனையாக முடிகிறது. உடனே இந்த சுரேஷ் புஷ்பகுமார கணேஷ் அதாவது கணேசமுல்ல சஞ்சீவை கொள்வதற்கு திட்டம் போடுகிறார்கள். இவர்கள் 2 பேரும் இணைந்து திட்டமிடுகிறார்கள். அப்பொழுது இவர்கள் கண்ணில் பட்டவர் ஜே.கே. பாய். யார் இந்த ஜே.கே. பாய்? ஜே.கே. பாய் ஒரு தமிழர். அவர் வடமாகாணத்தை பிறப்பிடமாக கொண்டவர், பல இடங்களை வசிப்பிடமாக கொண்டவர். இவருடைய நெட்வொர்க் என்பது என்னவென்றால், நேரடியாக எந்த குற்ற செயலிலும் ஈடுபட மாட்டார். ஆனால் இப்படியான போதை மருந்து கடத்தலில் ஈடுபடுபவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வார். யாராவது ஒருவரை தப்பிக்க வைக்க வேண்டும் என்றால் அவருக்கு தேவையான குடியேற்ற நடவடிக்கைகளுக்கு உட்பட்ட, அதாவது பாஸ்போர்ட் நடைமுறைகளை அந்த நாட்டில் உள்ள உயர் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து ஊழல் செய்து அவர்கள் வழியாக இவர்களுக்கு போலி பாஸ்போர்ட்டுகளை உருவாக்கி தருவது, இந்தியாவுக்கு போலி பாஸ்போர்ட்டுகளுடன் அவர்களை பயணம் செய்ய வைத்து இங்கிருந்தவாறு துபாய்க்கு நேபாள் வழியாக அழைத்து செல்வது, அல்லது இலங்கையிலிருந்து கள்ளத்தோணிகள் மூலமாக இந்தியாவுக்கு தப்ப வைத்து இங்கிருந்து ரயிலில் நேபாளத்திற்கு அனுப்புவது என்பது இவருடைய ஒரு வேலையாக இருக்கிறது என்று குற்றம் சாட்டுகிறார். இந்த ஜே.கே. பாய் என்ற பெயரை கேட்டாலே இந்த நிழல் உலகமே நடுங்கும். ஏனென்று சொன்னால், இவர் நினைத்து விட்டால் யாரையும் எந்த பகுதியிலிருந்தும் இன்னொரு பகுதிக்கு அனுப்பக்கூடிய வல்லமை பெற்றவர். எவ்வளவு சோதனைகள் நடைபெற்றாலும் வேறொரு ஆளாயே உருவாக்கி ஒரு ஆதார், ஐடென்டி கார்டு எல்லாத்தையும் புதிதாக உருவாக்கி விடுவார். ஏதோ ஒரு நாட்டில் ஒரு பாஸ்போர்ட்டை உருவாக்கி அங்கே இருந்தவாறு விசாவை அடித்து இங்கே இருப்பவரை வேறொரு விமானத்தில் ஏற்றி பல நாடுகளுக்கு அனுப்பி வைப்பதில் மிகப்பெரிய கெட்டிக்காரர் இந்த ஜே.கே. பாய். இந்த ஜே.கே. பாய் அது ஒரு எப்படி எல்லாருக்கும் ஒரு பட்டப்பெயர் இருக்கோ அதே போல இதுவும் அவருடைய பட்டப்பெயர் தான். எனவே இந்த ஜே.கே. பாய் இந்த கெஹல் பத்ர பத்மேவிடம் இருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது. நம்மிடம் இருந்து ஒரு மிக முக்கியமான குற்றவாளி இலங்கையில் கொழும்பு நகரிலே ஒரு குற்றத்தை செய்ய போகிறார். அவர் வெளிநாட்டுக்கு குற்றம் செய்தவுடன் தப்பி செல்ல வேண்டும், அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அவர் பற்றிய குறிப்புகளை தருகிறார்கள். இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் போதுதான் இலங்கையில இருக்கிற சிறைச்சாலை ஒன்றிலிருந்து நீதிமன்றத்திற்கு ஆஜர்படுத்தப்படுவதற்காக இந்த கணேசமுல்ல சஞ்சீவா அழைத்து வரப்படுகிறார். அப்போ இந்த கெஹல் பத்ரே பத்மே, சுரேஷ்குமார் இவர்களினுடைய கூட்டு அணி ஒரு பெண்ணை நீதிமன்றத்திற்குள் துப்பாக்கியை கொடுத்து அனுப்புகிறார்கள். அதை எப்படி கொடுக்கிறார்கள் என்றால், ஒரு சட்ட புத்தகத்தில் துப்பாக்கி போலவே ஒரு பள்ளத்தை ஏற்படுத்தி அதில் இந்த துப்பாக்கியை பதிய வைத்து பிறகு அந்த புத்தகத்தை மூடி ஒரு லா புத்தகத்தை ஒரு வழக்கறிஞர் எடுத்து சொல்வது போல அந்த போலி கவுனை அணிவித்து இந்த புத்தகத்தை கொடுத்து அனுப்புகிறார்கள். அவர் நீதிமன்றத்துக்கு செல்லுகிறார். கணேசமுல்ல சஞ்சீவா வரும்போது இந்த துப்பாக்கியை எடுத்து குறிப்பிட்ட இவர்களுடைய ஆட்களுக்கு அவர் கொடுத்து விடுகிறார். அவர்கள் சுட அதே இடத்தில் சஞ்சீவா உயிரிழக்கிறார். இந்த கொலைக்கு பிறகு இந்த பெண் அங்கிருந்து தப்பிக்க வைக்கப்படுகிறார். அந்த பெண்ணினுடைய பெயர் இஷாரா செவ்வந்தி. இவர் ஒரு செவ்வந்தி என்பதால் தமிழர் அல்ல, இவரும் சிங்களவர் தான். இந்த இஷாரா செவ்வந்தி தப்பிப்பதற்கு ஜே.கே. பாய் ஏற்கனவே ஏற்பாடெல்லாம் செய்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது. இந்த பாஸ்போர்ட்
விசா இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு கடல் மார்க்கமாக கள்ளத்தோணி வழியாக ஏறத்தாழ 65 லட்சம் ரூபாய் செலவு செய்து இந்தியாவுக்கு ஜேகே பாய் மூலம் அனுப்பப்படுகிறார் இந்த இஷாரா செவ்வந்தி. இந்த இஷாரா செவ்வந்தி இந்தியாவுக்கு அனுப்பப்படுவதற்கு முன்னால் அவர் கூட ஒரு 3 பேர், அது 3 பேருமே தமிழர்கள், அவர்கள் மூலமாக யாழ்ப்பாணம் அருகே இதே இஷாரா செவ்வந்தி முகமுடைய இன்னொரு பெண்ணை தேடி பிடிக்கிறார்கள். ஒரு நவீனமான பெண் தோற்றமுடையவராக இஷாரா இருப்பார். மிக அழகானவர். இவர் இன்ஃப்ளூயன்சராக இன்ஸ்டாகிராமில் சில படங்களை வெளியிட்டு இருந்து கொண்டிருந்தவர். ஒரு சினிமா நடிகை போல் ஒரு தோற்றம், மேல்தட்டு வர்க்கம் போன்ற ஒரு தோற்றம் இருப்பதால் இவரை எளிதில் காவல்துறையினர் சோதிப்பதில்லை. அதுவும் ஒரு பெண், ஒரு இளைய வயது பெண் என்பதால் இதையெல்லாம் இவர் செய்வாரா என்று நம்புகிற அளவுக்கு இருக்கக்கூடிய முகத்தோற்றம். அப்படியான அந்த பெண்ணை போலவே இன்னொரு பெண்ணை தேடி பிடித்து அவரையும் இவரோடு சேர்த்து இந்தியாவுக்கு அனுப்புகிறார்கள் கள்ளத்தனமாக. பிறகு இந்தியாவிலிருந்து நேபாளத்துக்கு ரயிலில் அனுப்பி வைத்து நேபாளத்தில் தங்கி இருக்கும்போது இலங்கை குற்றப்பிரிவு போலீசார் இந்த தகவலை கண்டறிந்து இந்த செவ்வந்தியை கைது செய்கிறார்கள். இந்த செவ்வந்தி கைது செய்யப்பட்டு நாடு கொண்டு வரப்படுகிறார், அதாவது இலங்கைக்கு கொண்டு வரப்படுகிறார். அதே நேரத்தில் செவ்வந்தியிடம் இருந்து பெறப்பட்ட தகவலை வைத்து உங்களுக்கு யார் இந்த உத்தரவை இட்டது என்று விசாரிக்கிற போது கெகல்பத்ர பத்மே தான் இந்த உத்தரவை பிறப்பித்தார் என்று அவர் சொல்ல, வாக்குமூலம் கொடுக்க, கெகல்பத்ர பத்மேவும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு வேறொரு வழக்கில் இந்தோனேஷியா தலைநகர் ஜாகர்த்தாவில் கைது செய்யப்படுகிறார். இப்ப எல்லோருமே சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த சில நாட்களுக்கு முன்னால் நடைபெற்ற அந்த சிறை கலவரத்தில் ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த சுரேஷ் புஷ்பகுமாரா என்கிற அந்த குற்றவாளி, நான் சொன்னேன் அல்லவா, சிறையில் இருந்தவாறே தென்கிழக்கு ஆசியா முழுவதும் கடத்தல் தொழிலை செய்யக்கூடியவர். பத்மே என்ன உத்தரவிடுகிறாரோ அதை உடனே செய்வார். அவருக்கும் அதே சிறைச்சாலையில் வேறொரு வழக்கில் இருவருக்கும் இடையே அடிதடி வழக்கு மற்றும் துப்பாக்கியால் சுடுகிற நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த வழக்கில் இருவரும் கைது செய்யப்பட்டு ஒரே சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார்கள். ஏற்கனவே சுரேஷ் அடைக்கப்பட்டிருக்கிற சிறைச்சாலையில் இந்த குற்றவாளி, புதிய குற்றவாளி ஒருவர், அவரும் போதைப் பொருள் கடத்தக்கூடியவர், அவரை கொண்டு வந்து அடைக்கிறார். அப்ப இந்த சுரேஷ் புஷ்பகுமாராவுக்கு கெகல்பத்ர பத்மே கூட்டத்தில் இருந்து கிடைக்கிற தகவல்களின் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய கோடிக்கணக்கான ரூபாய் பொறுமான ஒரு போதைப் பொருள் கடத்தலுக்கான திட்டத்தை அந்த ஜெயிலில் இருந்தவாறே சுரேஷ் திட்டமிடுகிறார். இந்த செய்தி அந்த புதிய குற்றவாளிக்கு தெரிந்து அவர் அங்கே இருக்கிற அரசு அதிகாரிகளுக்கு தெரிவித்து விட்டதாகவும், எனவே தகவலை காட்டி கொடுத்து விட்ட கோபத்தில் அவரை தாக்குவதற்கு இந்த திட்டம் தீட்டப்பட்டது என்றும், அப்பொழுதுதான் கலவரம் உண்டாகி 25 பேர் வரை இறந்து போயிருக்கிறார். 5 போலீஸ்காரர்களை அடித்தே கொன்ற இந்த சுரேஷ் குற்றவாளி குழு அவருடன் இணைந்து இந்த எதிர்த்தரப்பும் தாக்கி இருக்கிறது. கண்ணா பின்னாவென்று யார் என்று தெரியாமல் போதையில் அவர்கள் ஒருவருக்கொருவர் தாக்கிய போது 25 பேர் இறந்து போகிறார்கள். 5 பேர் சிறைச்சாலை காவலர்கள், 20 பேர் அங்கே இருந்த குற்றவாளிகள். இந்த கலவரத்தில் இன்னும் பல பேர் இறந்திருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. 35 பேர் படுகாயத்தோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உள்ளே கலவரம் 2 நாள் நீடித்திருக்கு. முதல் நாள் காலை 10 மணி அளவில் காலை உணவு முடியும் போது ஏற்பட்ட தகராறு ஒரு 11 மணிக்கு சமாதானம் செய்து வைக்கப்பட்டு பிறகு மீண்டும் தொடங்கி மாலை வரை நடைபெற்று பிறகு இரவு பூராவும் நடந்து மறுநாள் காலையிலும் அங்கே இருக்கிற ஆயுத கிடங்கை உடைத்து அங்கே இருக்கிற துப்பாக்கிகளை எடுத்துக்கொண்டு சுடுகிற அளவுக்கு ஒரு சுட்டு கொண்டிருக்கிறார்கள். சிறைச்சாலை ஆயுதத்தை எடுத்து சிறைக்குள்ளே இருக்கிற குற்றவாளிகள் ஒருவருக்கு சுட்டு கொண்டிருக்கிறார்கள். வெளியிலே அவர்களுடைய உறவினர்கள் எல்லாம் கூடிவிட்டார்கள். உள்ளே இருக்கிற தங்களுடைய குற்றவாளிகள், தங்களுடைய உறவின குற்றவாளிகள் என்னவெல்லாம் பாதிக்கப்படுவார்கள் என்றும் ஒரு ஆவல், ஒரு கவலை தோய்ந்த முகத்தோடு வெளியில காத்திருக்கிறார்கள். இந்த சிறைச்சாலையில் விசாரிக்கப்படுகிற குற்றவாளிகளும் இருக்கிறார்கள், குற்றம் சாட்டப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். அதிலே வெளிநாட்டை சார்ந்தவர்கள், இந்திய மீனவர்கள் கூட இருந்ததாக சொல்லப்படுகிறது. இது எந்த அளவிற்கு சரியான தகவல் என்று நமக்கு தெரியவில்லை. அதே போல இங்கிலாந்து நாட்டிலிருந்து ஒரு போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட விசாரணை கைதி ஒரு இங்கிலாந்து வாசியும் அங்கே இருந்திருக்கிறார். எனவே இது ஒரு பெரிய பதற்றத்தை உலகம் முழுவதுமே ஏற்படுத்திவிட்டது. இந்த சூழலில் அந்த பத்திரிகையாளர்கள் தெரிவிப்பது என்னவென்றால், இந்த குற்றச்செயல்கள் என்பதெல்லாம் இது ஏதோ 2 பாதாள குழுக்களுக்கிடையே நடைபெறுகிற சண்டை இல்லை.
இதன் பின்னால் அரசியல் இருக்கிறது, இதன் பின்னால் அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நாட்டில் இப்போது ஏற்பட்டிருக்கிற அனுரகுமார திசநாயக்க ஆட்சியின் பிறகு இந்த போதைக் குழுக்களின் மீதான நெருக்கடி அதிகமாக இருப்பதால் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிற அரசியல் கட்சிகளோடு தொடர்பு கொண்டு ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்து சட்ட ஒழுங்கு கெட்டு போய்விட்டது என்ற தோற்றத்தை உருவாக்குவதற்கும், சிறைச்சாலைக்குள்ளே சண்டையை மூட்டி அதிலே பல பேர் இறந்த பிறகு சிறைச்சாலையை உடைத்து கொண்டு வெளியேறி ஆயுதங்களை கொண்டு கொழும்பு மாநகரில் எதிரிகளை தீர்த்து கட்டுவது என்று திட்டமிட்டிருக்கலாம் என்றும் பேசப்படுகிறது. இவையெல்லாம் பத்திரிகையாளர் தகவல். எனவே இந்த சிறைச்சாலை கலவரம் என்பது திட்டமிடப்பட்ட ஆட்சி கவிழ்ப்பா என்ற நிலைக்கு இப்பொழுது விசாரணை சென்று கொண்டிருக்கு. ஒரு முன்னாள் ஜனாதிபதி, உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், தமிழ் இன போராட்ட காலங்களில் மிகப்பெரிய ஒடுக்குமுறைகளை கையாண்டவர் என்று குற்றம் சாட்டப்படுகிற ராஜபக்ஷே, அவருடைய குடும்பத்தினர் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு இந்த சதி திட்டம் நிறைவேற்றப்பட்டதாக பத்திரிகையாளர்களில் சில பேர் குறிப்பிடுகிறார்கள். இது எந்த அளவிற்கு உண்மை என்று நமக்கு தெரியவில்லை. இவையெல்லாம் விசாரணையில் இருக்கிறது. விசாரணைக்கு பிறகுதான் இவையெல்லாம் தெரிய வரும். அவை தெரியும் போது நான் மீண்டும் உங்களை சந்தித்து அது குறித்த தகவல்களை தெரிவிக்கிறேன். நமது யூடியூப் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் யூடியூப்பை, மற்றும் நண்பர்களுக்கு இதை ஷேர் செய்து நமது யூடியூபுக்கு ஆதரவை தாருங்கள். நன்றி, வணக்கம்.